எடப்பாடி ஐயா தான் ஜெயிக்க போறாருங்கிற உறுதியா. மலர்மேட்ல இருந்து மாயாரத்துல இருந்து எங்க பாக்கலாம்னு சரி இங்கனாச்சும் கூட்டம் கம்மியா இருக்கு புத்தூர்ல இருந்து பாத்துட்டு வரோம். கொள்ளிடமுக்கட்லயும் பார்த்தோம், பார்க்க முடியல. சரி இங்கனாச்சும் பார்க்கணும் பார்த்தா இங்கேயும் பார்க்க முடியல. என்னன்னு தெரியல, எடப்பாடியாருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அதை பார்த்ததுல எனக்கெல்லாம் முடியலைங்க. எனக்கு சந்தோஷத்தை என்ன சொல்றது தெரியல. அடுத்து எடப்பாடி வந்தாதாங்க நாங்கெல்லாம் மனசுக்கிட்ட இந்த சந்தோஷத்துக்கு வராதுமே இவ்வளவு சந்தோஷம் வந்தா எப்படி தமிழ்நாட்டு மக்கள் சந்தோஷங்கிறது நீங்க என்ன பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். எடப்பாடி வந்தாரு, சந்தோஷம். ஆட்சி மீண்டும் நட்டலை வரும். ரொம்ப சந்தோஷம் சார், மிக மிக ரொம்ப சந்தோஷம். எடப்பாடி பார்த்தேன், நல்லா இருக்கா. ஆட்சி நல்லா 2020 சிறப்பாக வெற்றி பெறுவாங்க. அதை பற்றி நீங்க இன்னும் கவலைப்பட வேண்டாம், நிம்மதியா இருக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வரையும் அவங்க தான் வருவாங்களே, வேற எந்த பாதையும் கடந்து வர போறது இல்லை. எங்க எடப்பாடியார் எவ்வளவு கஷ்டம் நஷ்டம், எவ்வளவு கொலை கற்பழிப்பு நடக்குது, எல்லாமே ஒரு பாதுகாப்பு இல்லாத இருக்கு. வெளியில போனா கஞ்சாவை குடிச்சிட்டு சின்ன பையல கூட ஒரு பயம் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் அவங்க வந்துட்டா ரொம்ப ஜெயலலிதா கொஞ்சம் பாதி துணிச்சல் வந்த மாதிரி இருக்கு. அவங்க வந்தா எடப்பாடி தான் வருவாரு. ஏடிஎம்கே தாங்க வரும். ஏடிஎம்கே நிச்சயமா வரும். ஏன்னா அந்த வர்ற கூட்டத்தை பார்த்துக்கிட்டா ஒன்னா 3 மணி 2 மணில இருந்து நிக்குது ஜனங்க. ஒரு ஜனமோட அண்ணா நவரல, இப்பதான் நவருது. எம்ஜிஆர் தான் எனக்கு, எடப்பாடி தான். சந்தோஷமா இருக்குங்க, எனக்கு நிம்மதியா இருக்குங்க. வருங்க, நான் ரெட்டை தாங்க. எடப்பாடி வருங்க எங்களுக்கு. நான் சின்ன பிள்ளை இருந்து எங்க அம்மா கட்சியில நாங்க எடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க, வெற்றி பெறணும். அண்ணாடிமிக்க தான், எடப்பாடி தான். நல்லாவே இல்லைங்க, யாரை கேட்குறீங்க? நாங்களாம் வெக்க விட்டுருக்கிறோம். நல்ல ஆட்சி. எங்கள் அம்மாவை கொண்டுட்டாங்க ஜெயிச்சு, படாத பாடுபட்டு நாங்கள் வாழ்க்கை எம்ஜிஆர்லேருந்து